வணக்கம் மக்களே. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கடன் வாங்கி குடும்பம் நடத்தும் தகப்பன்மார்கள், கணவன்மார்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் நிறைய பேர் கடன் வாங்கி கடத்தினால கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நிம்மதி இழந்து தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கிறத நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நேரத்தில் நானும் சில தண்டல் வாங்கியிருக்கேன், வட்டிக்கு வாங்கியிருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் ரொம்பலாம் இல்லை, 5000 10,000 அப்படி தான் வாங்குவேன். ஒரு முறை எனக்கு ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என் வாழ்க்கையில். இதை முழுசாக கேளுங்க. நீங்களும் கடன் வாங்காமல் எப்படி குடும்பம் நடத்துறதுன்றத என் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2008 நான் சென்னை சில்க்ஸில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். டி நகர் சென்னை சில்க்ஸில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது என்னை சுற்றி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு ஸ்டாண்டு செயலாளர். அங்கே நிறைய நண்பர்கள் என் கூட பழகிறதுனால அதில் குறிப்பிட்ட ஒரு 5 நண்பர்கள் இருப்பாங்க என் கூட. அந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கடன் வாங்கியிருந்தாங்க. வட்டிக்கு, லோனு, ஆட்டோ லோனு, அப்புறம் தண்டல், வாரத்தண்டல், மாசத்தண்டல் அப்படின்னு வாங்கி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு 5000 தரணும்னா அந்த கடன் அடைக்க இன்னொருத்தர்கிட்ட 10,000 வாங்கி அந்த 5000 கொடுத்துருவாங்க. இவன் கிட்ட இருக்கிற காசை தூக்கி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டுருப்பாங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன், முஸ்லீம் நண்பன், ஒரு நாள் திடீர்னு இறந்துட்டான்னு ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னு பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த ஸ்டாண்டுக்காரங்களும் நாங்கள் அவன் இடத்துக்கு போகிறோம். சென்னை ஜாபர்கான்பேட்டை ஜெயராஜ் தேட்டர் பக்கத்தில் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட் ஏரியாவிலே கூட்டம். ஒரு சினிமா நடிகர் வந்தால் எப்படி இருக்குமோ அது போல் கூட்டம். அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி இவ்வளோ பேர் அழுகுறாங்க? அண்ணா இவன் ஊருக்கே சொந்தக்காரனா, இவன் எல்லாம் ஒரு பணக்காரனா, இவன் ஆட்டோ தானே ஓட்டுனுங்கிறான், எதுக்கு இவனை பார்த்து இவ்வளோ பேர் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, 3 வயசுல ஒரு பெண் குழந்தை, 5 வயசுல ஒரு பெண் குழந்தை, தங்க ரதம், அவ்வளோ அழகான குழந்தைய 2 பேரையும் தூக்கில மாட்டிட்டு, அவங்க மனைவி அவ்வளோ தங்கமான பொண்ணு, அவங்களையும் தூக்கில மாட்டிட்டு இவனும் தூக்கில மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அங்க இருக்கவங்க யாருக்குமே இவனை தெரியாது. ஆனா அங்க அழுதவங்க எல்லாம் எதுக்காக அழுதாங்கன்னா, இந்த 2 குழந்தையும் இவங்க பண்ண பாவத்தினால இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அப்படி அழுகுறாங்க. அந்த மார்க்கெட்டே ஜேன்னு இருக்கும். யார் கட்சிக்காரன் செத்தா கூட அங்க கடை மூட மாட்டாங்க. ஆனா அங்க ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் கடையை மூடிட்டு அந்த குழந்தைங்களையும் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பாக்குறாங்க. நான் போயிட்டு எல்லாம் கும்பலா பார்த்துட்டு எங்களுக்கும் அழதான், நண்பனாச்சு, அழுவாம இருக்க முடியுமா, எல்லாம் இது பண்ணோம். என்ன விஷயத்துக்காக அவன் இறந்தான்னு பார்த்தா 1 லட்ச ரூபாய் கடன் வட்டிக்கு வாங்கியிருக்கான். அந்த வட்டிக்கு வாங்கின பணத்தை நாளை நைட்டுக்குள்ள கொடுக்கலன்னா வீடு புகுந்து